சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை செய்கிறதுக்கு சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பீஸாகவும் இல்லாமல் பெரிய பீஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இதை ஊற வைக்காமல் அப்படியேவும் பொரிக்கலாம். ஊற வச்சு பொரிச்சோன்னா நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே எடுத்துடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 2யும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோன்னா நம்மளுடைய சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக எள்ளு தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ், நான் இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லட்சு விலாக்ஸ்.